தமிழ்வின் நேயர்களுக்கு இனிமையானதொரு வணக்கங்கள். இன்றைய நாளும் நடப்பு விவகாரத்தோடு சந்தித்திருக்கிறோம். இந்த ஈஸ்டர் தாக்குதல்கள் தொடர்பான ஆதாரங்கள் அளிக்கப்பட்டிருந்தாலும் அந்த படுகொலைக்கு பின்னால் இருக்கக்கூடிய உண்மைகளை வெளிக்கொண்டுவதை அரசாங்கம் ஒருபொழுதும் நிறுத்தாது அப்படி என்று சொல்லி ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க ஒரு அறிவிப்பொன்றை விடுத்திருக்கிறார். இப்போது இலங்கையை பொறுத்தவரையில் நாடாளுமன்ற அமர்வுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த அமர்வில் நேற்றைய நாளும் ஜனாதிபதி இந்த கருத்தை முன்வைத்திருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் இந்த ஈஸ்டர் தாக்குதலுடைய முக்கிய அறிக்கைகளினுடைய பக்கங்கள் கிழித்தெறியப்பட்டிருந்தாலும் ஆனால் அரசாங்கம் ஏற்கனவே புதிய ஆதாரங்களை சேகரிக்க தொடங்கியிருப்பதாகவும் அவர் ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார். எனவே இந்த ஆதாரங்கள் அளிக்கப்பட்டிருந்தாலும் உண்மையை எந்த ஒரு காலத்திலும் நாங்கள் வெளிக்கொணர்வோம் என்று சொல்லி அவர் உறுதியளித்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த ஈஸ்டர் தாக்குதல் நடைபெற்று இவ்வளவு காலமாக இருந்தாலும் அதற்கு உண்மையான குற்றவாளிகள், அதற்கு உறுதுணையாக இருந்தவர்கள் யார் என்பதை இப்ப வரைக்கும் இலங்கை அரசாங்கம் இன்னும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அந்த அடிப்படையில் நேற்றைய நாள் ஜனாதிபதியினுடைய இந்த கருத்து ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு கருத்தாக அமைந்திருந்தது. அது மாத்திரமல்லாது இந்த சிஐடியினுடைய தலைவர் ஷானி அபேசேகர, அதே போல பொது பாதுகாப்பு அமைச்சருடைய செயலாளர் ரவி செனவரத்ன ஆகியோர் இந்த ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய உண்மையை வெளிக்கொண்டு வருவதற்கு இரவும் பகலும் கடுமையாக உழைத்துக் கொண்டிருப்பதாகவும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இவர்களுக்கு ஒரு பாராட்டு ஒன்றையும் தெரிவித்திருக்கிறார். அது மாத்திரமல்லாது இந்த ஈஸ்டர் தாக்குதல்களினுடைய உண்மைகள், இந்த ஈஸ்டர் தாக்குதல்களை யாரெல்லாம் நடத்தியிருந்தார்கள், இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய குற்றவாளிகள் யார் என்பதை வெகு விரைவில் வெளியில் கொண்டு வருவதற்கு தாங்கள் தயாராக இருப்பதாகவும் உண்மையை வெளிப்படுத்துவார்கள் என்று சொல்லியும் நேற்றைய நாள் அனுரகுமார திசாநாயக்க ஒரு செய்தி ஒன்றை பாராளுமன்றத்தில் தெரிவித்திருந்ததை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இன்னொரு பக்கம் பார்த்தோமாக இருந்தால் இப்போது தற்காலத்தில் இலங்கையை பொறுத்தவரையில் பேசப்படுகின்ற ஒரு விடயமாக இருப்பது இந்த காணி சுவீகரிப்பு நடவடிக்கைகள். அண்மை காலமாக இந்த வலிகாமம் வடக்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஏராளமான காணிகள் இராணுவத்தின் பிடியில் இருக்கிறது. இந்த பிடியில் இருக்கக்கூடிய காணிகளை எல்லாம் விடுவிப்பதற்கு அரசாங்கம் பலவாறான இந்த வாக்குறுதிகளை எல்லாம் வழங்கி இருந்தாலும் இப்ப வரைக்கும் அது சாதகமான ஒரு முறையை எட்டாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அந்த அடிப்படையில் நேற்றைய நாளும் இந்த பாராளுமன்ற அமர்வின் போது சாணக்கியன் ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார். குறிப்பாக இந்த வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய காணிகளினுடைய விடுவிப்பில் அனுர அரசு நாடகம் ஆடிக்கொண்டிருக்கிறது, தமிழ் மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு செயற்பாட்டை செய்கிறது. இந்த வடக்கு நிலம் விடுவிப்பு பற்றிய தவறான தகவல்களை அரசு வெளியிட்டுக் கொண்டிருப்பதாகவும் அதே போல வழக்கமாக சில வீதிகளை திறந்து வைத்துவிட்டு அவற்றை நிலம் விடுவிப்பு என்று சொல்லி விளம்பரப்படுத்திக் கொண்டிருப்பதாகவும் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கன் சாணக்கியன் நேற்றைய நாள் ஒரு குற்றத்தை சாட்டியிருக்கிறார். அது மாத்திரமல்லாது இந்த நாடாளுமன்றத்தில் நேற்றைய நாளும் நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த பாதுகாப்பு அமைச்சிற்கான நிதி ஒதுக்கீடு தொடர்பான குழுநிலை விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுகின்ற போதுதான் சாணக்கியன் இந்த விடயத்தை குறிப்பிட்டிருக்கிறார். அது மாத்திரமல்லாது இந்த பாதுகாட்டில் பாதுகாப்புத்துறைக்கு அதிகப்படியான நிதி ஒதுக்கீடு காணப்பட்டிருந்தாலும் ஆனால் இந்த வடக்கு அதே போல கிழக்கு மக்களினுடைய அடிப்படை உரிமைகள், இந்த காணி உரிமைகள் இப்ப வரைக்கும் புறக்கணிக்கப்பட்டுக் கொண்டிருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். இந்த யுத்தம் முடிவடைந்து 16 ஆண்டுகள் ஆன பின்பும் இந்த பாதுகாப்பு துறைக்கான நிதி ஒதுக்கீடு தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த கல்வியாக இருக்கலாம், சுகாதாரம், அதே போல மக்களினுடைய நலன்கள் போன்ற முக்கிய துறைகள் புறக்கணிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இந்த முழு நாட்டினுடைய இந்த வறுமையால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்கள், போரினால் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள், நாட்டில் இருக்கக்கூடிய இந்த முதியோர் ஆகியோருடைய தேவைகளை அரசு கவனத்தில் இதுவரைக்கும் எடுக்கவில்லை என்று சொல்லியும் அரசின் மீது ஏராளமான குற்றச்சாட்டுக்களை எல்லாம் முன்வைத்திருக்கிறார். அது மாத்திரமல்லாது இந்த வடக்கு மற்றும் கிழக்கில் இருக்கக்கூடிய பாடசாலைகளில் இன்றளவும் பிள்ளைகள் தற்காலிகமான கூடங்களில் தான் கல்வி கற்றுக் கொண்டிருப்பதாகவும் பிரதமர் ஹரணி எதிர்க்கட்சியில் இருந்த காலத்தில் கல்விக்கு குறைந்தது 6% நிதி ஒதுக்க வேண்டும் என்று சொல்லியும் வலியுறுத்தியிருந்தார். ஆனால் தற்போது அவரே இந்த கல்வி அமைச்சு, அவரே ஆட்சியில் இருந்தாலும் இந்த கல்வித்துறைக்கான நிதி பாதுகாப்பு துறையை ஒப்பிடும் வகையில் இல்லை, இது ஆட்சியினுடைய முன்னுரிமைகளில்
கருத்துக்களில் ஒரு முரண்பாடாக காணப்படுவதாகவும் சாணக்கியன் இந்த விடயத்தை சொல்லியிருக்கிறார். அது மாத்திரமல்லாது இந்த வடக்கு நிலம் விடுவிப்பு பற்றிய தவறான தகவல்களை அரசு இப்போ தொடர்ச்சியாக வெளியிட்டுக் கொண்டிருப்பதாகவும் இந்த வடக்கு மாகாணத்தினுடைய நிலம் விடுவிக்கப்படாத அரசு கூறுவது தவறான ஒரு விடயம். என்னதான் இருந்தாலும் இந்த வடக்கு மாகாணத்தில் இருக்கக்கூடிய மக்களினுடைய காணிகள் மக்களுக்கே மீளவும் அளிக்கப்படும் அப்படி என்று சொல்லி அனுர அரசினுடைய இந்த தேர்தல் வாக்குறுதிகளாக அமைந்திருந்தது. ஆனால் இப்ப வரைக்கும் அது விடுவிக்கப்படாமல் இருப்பதை அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். ஆனால் இதற்கு மாறாக நேற்றைய நாளும் ஒரு விடயத்தை பாதுகாப்பினுடைய பிரதி அமைச்சர் அருண் ஜெயசேகர ஒரு கருத்தொன்றை வெளியிட்டிருக்கிறார். இந்த யாழ்ப்பாணம் காரைதீவு பகுதியில் இருக்கக்கூடிய இந்த கடற்படை முகாமை அகற்ற வேண்டாம் என்று அப்பகுதியில் வாழக்கூடிய தமிழ் மக்கள் தன்னிடம் தனிப்பட்ட முறையில் வலியுறுத்தி ஒரு கடிதம் ஒன்றை சமர்ப்பிப்பதாகவும் அவர் அந்த எதிர்கருத்தை நேற்றைய நாள் முன்வைத்திருந்தார். 147 பேர் கையெழுத்திட்ட இந்த கடிதத்தை சபைக்கு சமர்ப்பிக்கின்றேன் என்று சொல்லியும் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் நேற்றைய நாள் ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கிறார். அது மாத்திரமல்லாது இந்த அனைத்து விடயங்களும் நேற்றைய நாள் பாராளுமன்றத்தினுடைய அமர்வின் போதுதான் நடைபெற்றிருக்கிறது. அது மாத்திரமல்லாது இப்போது இருக்கக்கூடிய வடமாகாணத்தை எடுத்து நோக்குவோமாக இருந்தால் இந்த போதைப்பொருள் வியாபாரத்தில் இராணுவத்தினர் போலீசார் ஈடுபடுவதாக பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் குற்றம் சாட்டியிருந்தார். ஆனால் இது முற்றிலும் தவறான ஒரு விடயமாக இருக்கிறது. இந்த போதைப்பொருள் ஒழிப்புக்கான முப்படையினர் அர்ப்பணிப்புடன் இப்பவும் வடமாகாணத்தில் செயற்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லியும் இந்த வடக்கு கிழக்கு மாகாணங்களில் பெருந்தொகையான இராணுவத்தினர் இருப்பதாகவும் ஒரு சிவில் பிரஜைக்கு 2 படையினர் இருப்பதாகவும் தமிழ் அரசியல்வாதிகள் குறிப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த இராணுவ முகாம்களை அகற்ற வேண்டும் என்று வலியுறுத்துகின்றார்கள். ஆனால் யாழ்ப்பாணம் காரநகர் பகுதியில் இருக்கக்கூடிய இந்த கடற்படை முகாமை அகற்ற வேண்டாம் என்று சொல்லி அப்பகுதியில் இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் தங்களிடம் ஒரு தனிப்பட்ட முறையில் கடிதம் ஒன்றை சமர்ப்பித்து அதை அகற்றாமல் இருப்பதற்கு நடவடிக்கை எடுக்குமாறும் கேட்டிருப்பதாகவும் அவர் இந்த விடயத்தை சுட்டிக்காட்டியிருக்கிறார். ஆனால் இந்த பொதுமக்களினுடைய அபிலாசைகளை அடிப்படையாக கொண்டு உரிய நடவடிக்கைகளை தாங்கள் மேற்கொள்வோம். அதே போல இந்த தேசிய பாதுகாப்புடன் காரணிகளை அடிப்படையாக கொண்டு வடக்கு கிழக்கு மாகாணங்களில் காணிகள் கட்டம் கட்டமாக விடுவிக்கப்பட்டுக் கொண்டேதான் இருக்கிறது. இந்த காணி விடுவிப்புக்கு தடையாக இருக்கக்கூடிய காரணிகளை அடிப்படையாக கொண்டு மாற்று நடவடிக்கைகள் இனி வரக்கூடிய காலத்தில் எடுக்கப்படும் என்றும் அவர் சொல்லியிருக்கிறார். என்னதான் இருந்தாலும் சில இடங்கள்ல ஏற்கனவே அறிந்தது போலதான் இந்த வடமாகாணத்தில் இருக்கக்கூடிய சில பிரதேசங்களில் இராணுவத்தினருடைய இந்த முகாம்களை அகற்றுமாறு பல பேர் கோரிக்கை விடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் சில பிரதேசங்களில் இந்த இராணுவத்தினுடைய முகாம்கள் அகற்றப்படுமாக இருந்தால் ஏராளமான இந்த குற்றச்சாட்டுகள் அந்த கிராமத்தில் நடைபெறும் அப்படி என்று கூட பல பேர் இந்த குற்றச்சாட்டுகளை எல்லாம் முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்படியாக நேற்றைய நாளும் இந்த பாராளுமன்ற அமர்வின் போது பாதுகாப்பினுடைய பிரதி அமைச்சர் அருண் ஜெயசேகர ஒரு சில கருத்துக்களை ராசமாணிக்கம் சாணக்கியனுக்கு எதிராக முன்வைத்திருந்ததை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. மீண்டும் பல செய்திகளோடு நாளைய நாளும் நடப்பு விவகாரத்தில் சந்திக்கலாம். தொடர்ந்தும் நீங்கள் தமிழ்வின் யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி.